ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினி எந்த தப்புமே பண்ணல, ஆனா கடைசி வரைக்குமே தப்பு பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. எப்போதுமே வந்துட்டு சூர்யாவால மட்டும்தான் தண்டனை அனுபவிப்பாங்க. இந்த வாட்டி அருணாச்சல ஐயா, விஜய் அக்கா எல்லாருமே வந்துட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி மனசளவுல ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. என்னை எல்லாருமே ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லி வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால நம்ம நந்தினி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா நான் கண்டிப்பா வரல, நீங்க மட்டும் போங்க, நான் வரமாட்டேன் ஐயா, நான் வந்து எங்க வீட்டுக்கே போறேன், என்னால உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கதறி கதறி அழுகுறாங்க. அருணாச்சல் ஐயா என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலும் நம்ம நந்தினி இல்ல ஐயா என்னை விட்டுருங்க, நான் இதுக்கு மேல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாது, இருக்க இருக்க நம்மள வந்துட்டு இவங்க அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே போய் தேடுறாங்க. நம்ம நந்தினி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்பதான் சூர்யா சார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தினி நீ எங்க இருக்க, நீ வா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாத நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இது நம்ம சூர்யா சாரா அப்படின்ற மாதிரி நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நந்தினிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா சூர்யா சாருக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு வந்து நம்ம நந்தினி இந்த வீட்டை விட்டு போறான்னு சொல்லவுமே ஒரு மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருந்த அன்பு வந்து வெளியே வந்துருச்சு. இவ்வளவு நாள் அந்த அன்பை வெளிக்காட்டவே இல்லை. ஏன்னா கூட இருக்கும்போது யாருக்குமே யாரோட அருமையுமே தெரியறதில்ல. அவங்கள விட்டு விலகி போனா மட்டும்தான் அவங்களோட அருமை தெரியும். அதனாலதான் வந்து நம்ம சூர்யாவுக்கு அந்த அன்பு வெளியே வந்துருச்சு. நந்தினி நீ எதுக்காக கவலைப்படாத நந்தினி, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நந்தினி பயங்கரமா அழுகுறாங்க. ஆனா சூர்யா சாருக்கு பேசினதை கேட்டு எல்லாருமே வந்துட்டு செம ஷாக் ஆயிட்டாங்க. இவனுக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் பேசினதை கேட்டதுமே அருணாச்சல் ஐயாவுக்கு பயங்கர சந்தோஷம். தன்னோட புள்ள பொண்டாட்டிக்கிட்ட இப்படிலாம் பேசுறானே, இதை பார்க்க தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட. ஆனா இன்னொரு பக்கம் மாதவி, சுரேகா அவங்க ஹஸ்பண்ட் 3 பேர் என்னடா இது, இவன் இப்படி பேசுறான், இப்படி பேசிட்டே இருந்தா கண்டிப்பா வந்துட்டு நந்தினியை இவன் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நந்தினி இந்த வீட்டை ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிடும், நான் அவங்கள வீட்டை விட்டு துரத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் இமேனேஷனுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு நந்தினியை வந்துட்டு இதுக்கு மேல வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது, நம்ம நந்தினியை தேடவே வேணாம், நம்ம சூரிய ஒண்டுகட்டையா இருந்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாளுங்க. பயங்கர சுயநலவாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லைங்க, நம்ம சுரேகா, மாதவி அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான். இப்போ நந்தினி சூர்யா எவ்வளவோ பேசினாலும் நம்ம நந்தினி அந்த இடத்த விட்டு எழுந்தி வரவே இல்லை. இல்லை நான் வீட்டுக்கு போயே ஆகணும், என்னால் இதுக்கு மேலே கஷ்டத்தை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நந்தினி இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ வந்துட்டு அருணாச்சல் ஐயா பயங்கரமாக அழுகுறாரு. கண்ணு தண்ணி வர்ற அளவுக்கு அழுகுறாரு. இந்த மாதிரி நான் மன்னிச்சிடுமா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காக எங்களை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அது என்னதான் போயிட்டு நம்ம நந்தினி முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.